ஸ்ரீமதாச்சார்யோமே சங்கத்தாம் சதாகுரி மாயாபோதனே புன்றாம் பௌனఃபுண்ணியம் வாரயன் ஸ்ரீரங்கபக்தம் மவ்யாதகூந்திரிகம் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் குண்டமாயிருந்த இடங்கொழியனும் பிறவியோடு காணும் கொண்டல் மாறுதம் குறைவடமாறை வரும் மிகவும் மண்டம் தாராயிருந்த பெருமான் வரங்கமாகவந்தான் ராமனின் மேலே பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்களை அனுபவிச்சு இந்த சைன திருக்கோலத்தை 8 படிகளினாலே அனுபவிக்கிறார். பகவத் தியான சோபானம் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரத்தினாலே அதை 7 படிகளை தாண்டியிருக்கோம். 8வது படியாக இன்னைக்கு அனுபவிக்கணும். திருவடியை அனுபவிச்சார். திருவடிக்கு மேலே கணைக்கால் வந்தாள். அதற்கு மேலே ஊருத்வந்தம் என்பதான திருத்துறைகளை அனுபவிச்சுண்டு எம்பெருமானுடைய திருநாபியை அனுபவிச்சார். திருநாபியை அனுபவிச்சார். 2 புஜங்களையும் அனுபவிச்சார். திருமுகத்தை அனுபவிச்சார். 7 படிகளினாலே பார்த்தோம். ஞானியமாசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணா தியானம் என்று 7 படிகள் இதுவரைக்கும் அங்க யோக சாஸ்திரத்தில். இதற்கு மேலே சமாதிங்கிறதான 8வது நிலை. அதே போல இங்கேயும் அந்த சமாதிகளை என்று சொல்ல முடியாத 8வது நிலையில எப்படி அசஞ்சலமாக அனுபவிப்பாரோ அது போல அனுபவிச்சு காட்ட போகிறார். 8வதாக அனுபவிப்பது எம்பெருமானுடைய திருவபிஷேகம் என்று சொல்லும் கிரீடம். அந்த கிரீடத்தினுடைய அழகு, அதனுடைய சோகை, அதை எப்படி தன்னுடைய மனசு ஒரு மொழியினாலே இருக்கிறது, சரிக்க உண்ணாமல் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினாலே அனுபவித்து சொல்லுவார் சுவாமி. சுவாமி எம்பெருமான அனுபவிக்கிறது ஒரு நாயிகா பாவத்திலே என்று ஆரம்பத்திலிருந்தே தெரிஞ்சிடும். அந்த நாயிகா பாவத்தில் அனுபவிக்கிறத திருப்பியும் அடுத்த ஸ்லோகத்தினாலே ஒரு நாயிகையானவர்களுடைய நாயகனை எப்படி அனுபவிப்பாரோ அதே போன்றதான அனுபவத்தை உள்ளிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை திருவடியிலிருந்து திருமுறை பரியந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ணமாக அனுபவிச்சு காட்டுறார் என்று இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் விஷயம் சங்கதி. இப்போ கிரீடத்தை அனுபவிக்கிறார். திருமுகத்துக்கு மேலே இருக்கிற கிரீடமானது எப்படி இருக்குன்னா மாலிகை அந்த ஸ்திரபரிமலைஹி வல்லபா ஸ்பரிசமான்யை குத்தியச்சோலி வஜனகுடிரைஹி குந்தரை சிருஷ்டமூலே ரத்னாத்வேடத்யுதிபவலிதே ரங்கபக்தோத்கிரீடே ராஜன்யப்யஸ்திரிமதிகதா விருத்தயேதசோமே. கிரீடமானது எப்படி இருக்குன்னா கிரீடமானது ரத்னகசிதமாக இருக்கு. ரத்னகசிதமான நல்ல மாலைகளினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாலைகளும் தான் புஷ்ப மாலையாயும் இருக்கு, ரத்ன மாலையாயும் இருக்கு. அந்த கிரீடத்தோடு சேர்ந்திருப்பதான அழகபாரங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அதனாலே எம்பெருமானுடையதான அழகபாரங்களோடே சேர்ந்து கோலத்தை அனுபவிக்கிறார் என்று தாற்பயம். அழகபாரங்களோடே சேர்ந்திருக்கும் அழகபாரம் தான் இந்த குந்தலம்னு சொல்லும்படியான மயிர்குழல் கற்ற. அந்த மயிர்குழல் கற்றையும் அது வெளியிலே தெரியும்படியாக சாத்திக் கொண்டிருக்கும்படியான கிரீடபாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். எப்படி இருக்குன்னு முதல் 2 வரையினால மயில் குழல்கட்டை அனுபவிக்கிறார். திருக்குறள் கட்டத்தை அனுபவிக்கிறார். பெருமாளுடைய திருக்குறள் கட்டளையார் எப்படி இருக்கு நேர் மாலிகி மாலை சாத்தப்பட்டதான திருக்குறள் கட்டளை சிரசில மாலை சாத்திர வழக்கம். இந்த பக்கத்துலாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. தெற்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சாப்பிட்டான். தேவநாதன் சாத்துப்படிலாம் பார்த்தோம்னா சிரசுக்கு மேலே ஒரு பெரிய புஷ்பம் மலையே வச்சுருவான்.
அவ்வளோ விசுவாசத்துவம் பார்த்துருக்கேன். அவ்வளோ சொல்லல, அழகாக ஜென்ட்ல கொஞ்சம் கிரீட்டமும் தேவையானது. அந்த மாலையினுடைய சாத்தப்படினாலே கிரீட்டம் இன்னும் அழகாக எடுப்பா தெரிகிறது. அது போல யாக்கும் சிரசுக்கு இந்த நெத்திக்கட்டுன்னு ஒன்று உண்டு. அந்த நெத்திக்கட்டு சாத்தினா இன்னும் கொஞ்சம் எடுப்பா இருக்கும். அது போலே சாத்துறது. நெத்திக்கட்டு சாத்தச்சு ஒரே அடர்த்தியா வலைய தூக்கி வச்ச மாதிரி சாத்துறது இல்லை. ஒரு ஜென்ட்லா ஒரு சுத்து 1.5 சுத்து 2 சுத்தா சாத்துறது. அப்படி இருந்தா ரொம்ப எடுப்பா இருக்கும். நெத்திக்கட்டு சாத்தின்னு இருக்கிற பெருமாள் தான் எல்லா பெருமாளோட இன்னும் கொஞ்சம் திரும்ப அழகா இருக்கும். நீங்க அதை பார்த்தெல்லாம் இல்லை. சில பெருமாளுக்கு நெத்திக்கட்டு சாத்தணும்னு தெரியல. பெருமாளுக்கு தெரியல, இல்லை சாத்திரவாளுக்கு தெரியல. நெத்திக்கட்டுன்றது நான் சொல்றேன். நெத்திக்கட்டு பெருமாளுக்கு பூவாலை சாத்துறது இருக்கட்டும், ரத்தனத்தினாலேயே சாத்திருக்கோம். கரெக்டா நெத்திக்கட்டு சாத்துறது. அந்த நெத்திக்கட்டு சாத்தி அதனாலே ரொம்ப இன்னும் அழகா தெரிகிற பெருமாள் யாருன்னா தேவபெருமாள். தேவபெருமாளுடைய போட்டோ இங்க இல்லை, இருந்தா பார்த்தா தெரியும். அந்த நெத்திக்கட்டு சாத்திட்டு அழகா தெரிய வருது. அந்த நெத்திக்கட்டு போலே மாலையை சாத்துறது இங்க. அதுதான் அங்கதான் அதுதான் இது மாலை. அந்த சிறபரி மலை அந்த நெத்திக்கட்டு என்ன பண்ணும்? நெத்திக்கட்டுன்றது இப்படி சாத்துறது. அது என்ன பண்ணும்? அது கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுக்கும். அது திருமுகம் ஒரு அழகு, அதுக்கு மேல கிரீடம் ஒரு அழகு, மத்தியத்தில் கெடுக்கிறதுன்னு இருக்கிறதான திருக்கோவில் கட்ட அழகு, அதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த புஷ்ப வர்ணங்களோட அழகு, இல்லைன்னா ரத்தனத்தினோட அழகு சேர்ந்து ஒரு கான்ட்ராஸ்ட் அழகு அப்படி தூக்கி கொடுக்கும். அதான் சொல்றது. எப்பயுமே ஒரு கலர் வித்தியாசப்பட்டா தூக்கி கொடுக்கும். வேஷ்டியில எதுக்கு கரை போடுறா அப்படின்னு எதுக்கு கரையை தூக்கி கொடுக்குறது? வேஷ்டியை தூக்கி கொடுக்கும். புடவையில எதுக்கு கரை? அதுவும் பார்டர் கட்டின புடவைக்கு தான் இன்னும் அதுவும் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ரேட் தெரியும். அதுவும் என்ன அப்படின்னா சேம் பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் போடுவாங்க இன்னும் கொஞ்சம். அது போல என்ன கான்ட்ராஸ்ட் சொல்றது. அதனால நெத்திக்கட்டுல புஷ்பம் சாத்தவர் அதுதான் இங்க அனுபவிக்கிறார். மால்கி அப்புறம் அந்த ஸ்திரபரிமலை, அந்த மாலைதான் எப்படி இருக்கும்? புஷ்பமானது பறிச்சா விட்டு அதனுடைய குறைய ஆரம்பிச்சிடும். வாசனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். பெருமாளுக்கு சாத்தின மாலை எப்படி இருக்குன்னா ஸ்திரபரிமலை அந்த ஸ்திரபரிமலை அப்படின்னு உள்ள எப்போ வாசனை இன்னும் அப்படியே ஸ்டே பண்றது. எப்படி ஸ்டே பண்ணோம்னா திருமேனியுடைய பெருமையினாலே ஸ்டே பண்றதுன்னா. ஏன் மற்ற இடத்துல எல்லாம் புஷ்பம் தன்னுடைய தன்னிலத்திலிருந்து வெளியில வந்துடுறது, அதனால அதுக்கு வாசனை ஏற்பட்டு போறது. பெருமாளுடைய திருமேனி எல்லாருக்கும் நிலமா இருக்கிறது. அசேதனும் சேதனும் எல்லாத்துக்கும் நிலமான திருமேனி அது. அதனால தன்னிலத்திலே இருப்பது போல அப்படின்னு. தன்னிலத்திலே இருக்குன்னா தனக்கு சுவாவமாய் தான் பிறந்ததான அனுபவம் போல இருக்காம பெருமாளுடைய திருமேனியில புஷ்பம் இருக்கு. அதனால அது வாடாத புஷ்பமா இருக்கான். அந்த ஸ்திரபரிமலை அதனால வாடாத புஷ்பமா இருக்கு, வாசனையும் ஸ்திரமா இருக்கு. பெருமாள் திருவடியை சொல்லச்சே சொன்னார் வேளாதீதஸ்வதி பரிமளம். திருவடியும் சொல்லச்சே ஒரே கமகமான வாசனையா இருக்குன்னாரு. திருமேனி பூரா வாசனை தான். திருவடியில ஒரு வாசனை, சிரஸ்ல ஒரு வேற வாசனை. இந்த 2 வாசனையை வித்தியாசப்படுத்தி அனுபவிச்சுக்கிறார் அவர். திருமுடியில என்ன வாசனை? என்ன அது ஒரு டிஃபரெண்ட் வாசனை சுவாமி அப்படின்னு. என்ன வாசனை அப்படின்னா வல்லபா ஸ்பரிசமானி, அதாவது தாயாருடைய சம்பந்தத்தோட இருக்கிற வாசனை. அதனால அந்த வாசனை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. திருமுடியில இருக்கிற மாலைக்கு தாயார் சம்பந்தம் எப்படி ஏற்பட்டு அப்படின்னா ஒண்ணு இல்ல, பெருமாள் ரொம்ப காரியமா வீர காரியங்கள்லாம் பண்ணிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்தாருன்னா தலை என்ன இப்படி கலங்கி போயிருக்கு அப்படின்னு தாயார் கோவில் விட்டு அதை அலங்காரப்படுத்தி
தங்கையாலே மாலையும் சாத்தி அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி பார்க்கிறாளாம். அந்த மாதிரி ஆத்துக்கார் அந்த மாதிரி தாயா அதை சொல்லணும். சொல்றார் மகால்யைஹி அந்த ஸ்திர பரிமளைஹி வல்லபாஸ்பரிஷமானி. தாயார் தொட்டு விட்டதுனால அதுக்கு வாசனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. தாயார் தொட்டு விட்டதுனால என்ன வாசனை வரும் சுவாமி அப்படின்னு. தாயார் தொட்டு விட்டா என்ன வாசனை வரும்னா அத பெரிய பிராட்டியார் தொட்டு விட்ட புஷ்பமா இருந்தா அது தாமரப்பூ வாசனை அடிக்கும். பூமி பிராட்டியார் தொட்டு விட்ட அந்த புஷ்பம் எந்த புஷ்பமானா இருக்கட்டும், தாயாருடைய வாசனை அது ஏறி இருக்கிறது. அதை சொல்றது தாயாருடைய வாசனை எப்படி இருக்கும்? பெரிய பிராட்டியாருடைய வாசனை தாமர புஷ்ப வாசனையா இருக்கும். பூமி பிராட்டியாருடைய வாசனை செங்கல் நீர் புஷ்ப வாசனையா இருக்கும். நீல பிராட்டியாருடைய திருமேனி வாசனை எப்படி இருக்கும்? நீலோத்தாளம் தான் இருக்கும். அது இந்த மாதிரியான இதுல எந்த வாசனை அடிக்கிறது சுவாமி அப்படின்னா, ஒரு தாயார் அலங்காரம் பண்ணாதான், ஒரு தாயார் அலங்காரம் பண்ணிச்சு அக்கா நான் கொஞ்சம் பண்ணி விடுறேன், இன்னொரு தாயார் வந்து அலங்காரம் பண்றாங்க, இன்னும் அக்கான்னு யோகா இப்படி 3 பேரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணதுனால ஒரே கமகமகமான 3 வாசனையும் சேர்ந்து கொடுத்தான். சுவாமி புஷ்பத்துக்கே ஒரு தனி வாசனை உண்டு, அதுவும் தான் சேர்ந்து கொடுத்து இப்படி ஒரே வாசனையா இருக்கு. அந்த வாசனை எப்படி இருக்குன்னா அபராதோட வாசனையா இருக்கு. பெருமாள் திருமேனியினால அது திருமேனியில சம்பந்தத்தினால அது அபராதமான வாசனையா இருக்கு. அதுதான் நிலையா இருக்கு. அதுவும் உள்ளேந்து வீசுறதான், உள்ளேந்து வீசுறது அப்படின்னு. அந்த புஷ்பமானது இனிமே வாசனையை விட்டு இனிமே என்கிட்ட வாசனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத, அது சுவாவமா மேற்கொண்டு வாசனை வருதுனால புஷ்பத்துக்கு உள்ளேந்து வீசுற வாசனையே உடையதான மலையை சாத்தின்னு இருக்காராம் பெருமாள். அதை சொல்ற அப்படியா பெருமாள் தாயாருடையதான திருக்கரத்தினாலே வந்த வாசனையாது உன் கையால சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் தான் அப்படின்றாங்க. அதனால அந்த கரத்துக்கு இருக்கிறதான அது கரத்துக்கு இருக்கிறதா திருக்கரத்துக்கு இருக்கிறதான ஒரு விசேஷம். அதே போல தாயாருடைய திருக்கரத்துக்கு இருக்கிறதான விசேஷத்தினாலே ஒரு வாசனையா இருக்குன்னா சுவாமி உண்மையும் சொல்லும், தாயார் திருக்கரத்து வாசனையா இல்ல வேற வாசனையா அப்படிங்க. வேற வாசனை தான் சுவாமி, அதை கொஞ்சம் கௌரவமா சொன்னோம் அப்படின்னா. என்ன கௌரவமா சொன்னேன்னா, இல்ல தாயாருக்கு கோபம் வந்ததுன்னா பெருமாள் திருமுகத்தை ஏறிட்டு பார்க்காம இருந்தாங்க. பெருமாள் பாட்டு பாடி சமாதானம் கொடுத்தார். நைவல் அவன்றாராயா நம்மை நோக்கா நானினார்து ஓரிரையே நயங்கள் என்னும் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். கோவிச்சுண்டா என்ன பண்ணுவாருங்க, கோவிச்சுட்டா ஹீரோ என்ன பண்ணணும், உடனே தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறத அப்படியே ஒரு சாங்கா வெளியில விடணும். அதுதான் சீன். அந்த சீன் உண்டா அந்த பெருமாள் கிட்ட. என்ன பாட்டு பண்ணுவார் அப்படின்னாங்க, நெய்வளம் ஒன்றுவாராயா. நெய்வளம்னு ஒரு பண்ணான், அந்த பண்ணுல பாட்டு எடுத்து விடுவாராங்க. அந்த பண்ணை எடுத்து விட்டா அது மனசுல இருக்கிற அந்த உன்னை பிரிஞ்சு நான் தவிக்கிறேன்ற அன்றான பாவத்தை நெஞ்சு தோடும்படியா பாட்டு. அது மாதிரி ராகமாகுது. ஒவ்வொரு ராகத்துக்கு ஒரு சுபாவம் உண்டுன்னு சொல்றான். தூங்குறதுக்குன்னா நீலாம்பரி, பொழுது விடிஞ்சா பூபாகம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அது போல நெய்வளம்னு அது என்ன விசேஷம்னா, இது நெய்வளம்னா தமிழ் ராகமா இருக்கு. இந்த பூபாலம் நீலாம்பரி இதெல்லாம் கர்நாடக சங்கீதமா இருக்கு. அதான் நெய்வளம்னா என்னது அப்படின்னு ஒரே தலைக்குறைச்சலா இருக்கு. தமிழ் பண்கள்னு ஒண்ணு உண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் அது மாதிரி தமிழ் பண்கள்னு உண்டு. இதெல்லாம் கர்நாடக சங்கீதத்துல இருக்கிற போலதான் அதுவும் இருந்தாலும் தமிழ் பண்ணு சொல்லிட்டு இப்பதான் நம்ம இருக்க பசங்களுக்கு எங்க பசங்களுக்கு எல்லாம் தமிழே வராது அப்படின்னு நமக்கு பழகி போச்சா. அதுல எது முதல்ல அடிச்சுன்னு போச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. நமக்கு தமிழ் பண்ணாலே என்னன்னே தெரியல. அதுல வியாக்கியாத்தாக்கள் மொத்தம் ஜாக்கிரதையா சுவாமி சாதிச்சது, ஆழ்வார் சாதிச்சாச்சு. ஆழ்வார் சாதிச்சதுக்கு நம்ம வியாக்கியானம் பண்ணாம போனா தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு அதை குறிப்பா கவனிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நெய்வளம்னா என்ன பண்ண அப்படின்னு. நெய்வளம்னா நாட்டைன்னு பண்ணாங்க. அந்த நாட்டைன்றதான பண்ணாங்க பெருமாள் பாடுவாராங்க. எல்லா சங்கீதத்தையும் வெட்டிக்காங்க. அதனால
இந்துஸ்தானி கூட பாடுவார். தமிழ் கவிகளா இருக்கிறதுனால தமிழ் பண்ண பாடுறார் பெருமாள் அப்படின்னு எழுதியிருக்கா. நீ வளமன்றாராயா நம்மை நோக்கா நாணினார்வு போல் இறையே நயங்கள் இன்னும். அப்ப அந்த பாட்டுக்கும் மசீலையான் தாயார், அந்த பாட்டுக்கும் மசீலையா. ஆமா, அதனால பாட்டு பாடி மயங்க வைக்கிறதுக்கு நான் அவ்வளவு ஏமாந்துக்கலையா, அதனால பயங்கலையான் தாயார். நம்மை நோக்கா, சரி நீ வாயினாலே கரைகிற வஸ்து இல்ல, கண்ணாலே கரைக்கிற வஸ்து அப்படின்னு அப்படி கண்ணாலே கரைச்சு பார்த்தாரா. நம்மை நோக்கா, கண்ணாலே கரைச்சு பார்த்தா எப்படி கரைக்கும்? முகத்தை பார்த்தா தானே கண்ணால கரைக்க முடியும் இல்லையா? அந்த பக்கம் முகத்தை திருப்பி வச்சிருந்தா என்னத்தை கண்ணால கரைக்கிறது? அதனால அதுக்கும் ஒன்றும் செய்ய முடியலையா பெருமாள். நானினாரு ஹோல், பெருமாளுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. சர்வசக்தனாச்சு, ஜெகத்காரனாச்சு, சத்தியசங்கல்பனாச்சு, அவாப்பிரமத்தின காமனாச்சு, எல்லா சர்டிபிகேட்டும் தூக்கி போட வேண்டியதுதான். ஒரு சர்டிபிகேட்டும் வேலை இல்லாம போச்சு. ஒரு தாயார்கிட்ட இந்த சர்டிபிகேட்டுக்கெல்லாம் மதிப்பு இல்லாம போச்சு. அதான் சொன்னேன், எவ்வளவு வாட்சி இருந்தாலும் சரி, எவ்வளவு வாட்சி இருந்தாலும் சரி, ஆத்துல அந்த சர்டிபிகேட்டுக்கெல்லாம் ஒரு ஜபம் ஒண்ணு எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது கௌசல்யா தேவி கூட ராமாயணத்துல சொல்றா. வித்யா இதெல்லாம் எதையும் படிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கா. லேடிஸ் எல்லாம் தப்பா நினைச்சாலும்பா என்ன அப்படியே உபன்யாசத்துல புருஷால் பக்கம் பேசிட்டு அப்படிதான் பேசணும், அப்புறம் லேடிஸ் பக்கம் பேசிட்டு இருக்கு. அது அப்ப அது விதமா பேசணும். அப்படின்னு வெக்கப்பட்டாராம். எவ்வளவு வெக்கப்பட்டாரு அப்படின்னா இறையே அப்படின்னு கொஞ்சம் தான் வெக்கப்பட்டாராம். ஏன் சுவாமி கொஞ்சம் வெக்கப்பட்டார்? படுற வெக்கம் மொத்தமா பட வேண்டியதாங்க. அது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அவருக்கு. அதனால சரி சமாளிக்க முடியாம கொஞ்சம் வெக்கப்பட்டார், இருந்தாலும் சமாளிக்க மாட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, நயங்கள் மனமும் கண்ணும் கோடி நயங்கள் இன்னும் செய்து, நயங்கள் செய்துன்னு சொல்லிட்டார். இன்னும் வேற ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பண்ணலாம், என்ன சொன்ன ட்ரிக் பண்ணார் அப்படின்னா, சுவாமி அது நாயிகை சொல்றா, நாயகன் ஏதோ ட்ரிக் பண்ணாருன்னு, அதனால வியாக்கியானம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அவர் சொன்னது அவரே வச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன மேல பாசனம் சொல்லலான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் சொல்ற நயம், என்ன நயம் பண்ணாரு கொஞ்சம் அப்படின்னா, இதுதான் நயம். அது கொஞ்சம் ஒருத்தரும் காலில் ஊந்துட்டாராம். அம்மா தாயே என்ன பசி கூட தூரம் என்ன சோதிக்காத, என்னை இப்படி சோதிச்சா நான் என்ன ஆத்மாவே தரிக்குமா அப்படின்னு காலில் ஊந்துட்டாராம் சுவாமி அப்படின்னு சொல்றா. என்ன அதனால பெருமாளுடையதான திருமுடியில என்ன வாசனை அடிக்கும்னா, தாயாருடைய திருவடி வாசனை அடிக்குமா. நம்ம உண்மையாவே தான் சொல்றாரு, பெருமாளுடைய திருவடியில தாயாருடைய திருவடி வாசனை அடிக்குமா. அந்த திருவடி வாசனை எப்படின்னா, சில பேருக்கு சமாச்சாரம் பண்ணா நிக்கிறது, சில பேருக்கு சமாச்சாரம் பண்ணா நிக்க மாட்டேன்றது. அது இன்னும் அவளுடைய சரீர வாது, அதனால நிக்கிறது நிக்காம போகுது. பெருமாளுடைய சரீர வாது எப்படி தெரியும்னா, தாயார் திருவடியினாலே ஏற்பட்டதான சம்ஸ்காரம் போக மாட்டேங்கிறது. அவர் திருவடி வாது அப்படி இருக்கு. அதனால எப்படி இருக்காருன்னு, எப்பவுமே பெருமாளுடைய சிரசுல தாயாருடைய திருமேனி வாசனை அடிக்குமா. அதுதான் சொல்றாருங்க, வல்லபா ஸ்பரிசமான். இப்ப யார் வசதியும் தெரியுதுல, லேடிஸ் சைடுனா வெயிட்டுன்னு பெருமாளே சொல்றாராம். மலவாறுகள் நின்னருள் சோடுவார் முன்புறானதன் நம்மாழ்வாரை பத்தி சொல்லச்சு நணிகாபாவத்துல இந்த மாதிரியான இடங்கள்லாம் வரும். பெருமாள் நாயகனுடைய காலில் விழுந்து என்னை உதாசீனம் பண்ணாங்க, ஒரு நோக்காகினும் ஒரு சொல்லாகினும் உன் நீ தொட்ட ஒரு பொருளாகினும் எனக்கு உன் பிரசாதமாக கொடுக்க வேணும்னு பெருமாள் நாயகனுடைய திருவடியில உருவாம். அப்படி பெருமாளை கீழே விழவச்சு அதனாலே சந்தோஷப்படுற நாயகியா இருக்கணும். அந்த மாதிரி கம்பீரமான நாயகியாக. அவர் பெருமாள் தன்னை உதாசீனப்படுத்த தனக்கு இந்த ஜகத்துல ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெருமாளையும் பிடிக்காம போயிடும். பெருமாள் சரி பெருமாள் உதாசீனம் பண்ணாருன்னா என்ன ஆகும்னா, அப்போ ஒன்னும் பிடிக்காம ஒன்னும் பிடிக்காது. அதுதான் வைஷ்ணவாளுடைய சித்தாந்தம். அதை காட்டுறது
நாயிகாபாவம். அந்த நாயிகாபாவத்தை தாயார் தனைய ரோஷத்தினாலே கோவித்துக் கொண்டிருக்கும் போது திருவடியிலே விழுந்து பெருமாள் மன்னிப்பு கேட்டதனாலே சிரத்திலே அந்த வாசனை ஏறி போச்சான். அந்த வாசனை தான் சுவாமி வல்லபா ஸ்பரிசமானி. ஆமா, நான் 4 பாட்டு முடிப்பேன், இருக்கட்டும், முடிச்சு எப்படியாவது. வல்லபா ஸ்பரிசமானி அப்படி இல்ல முடிச்சிடலாம். இந்த வாசனை இருக்கட்டும், அந்த வாசனை இல்ல சுவாமி, இன்னொரு வாசனை வந்துருக்கு அப்படின்னா. என்னது? முதல்ல சொன்ன வாசனை தாயாருடைய திருக்கரத்தினாலே ஏற்பட்டதான மாலையினுடைய வாசனை. 2வது தாயாருடைய திருவடி பெற்றதுனாலே வந்த வாசனைன்னு சொல்லணும். 3வது இன்னொரு வாசனை ஒண்ணு இருக்கான். அது என்னென்ன? வல்லபா ஸ்பரிசமானி. தாயாரும் பெருமாளும் சேர்ந்து ஏகாசனத்திலே இருந்து அது முகமும் சேர்த்துக்கும் போது பெருமாள் தாயார் திருமுடியிலேருந்து பெருமாள் திருமுடிக்கு வாசனை வந்து விட்டான். தாயார் திரு பெண்களின் மொழிக்கு வாசனை உண்டா? அது இயற்கையா செயற்கையா அப்படின்னா அச்சியா அப்படின்னா அது போல இயற்கையான வாசனையா செயற்கையான வாசனையான தாயாரம் பெருமாள் ஏகாசனத்தில் சேர வரக்கூடியதான தாயார் திருமுடி வாசனை ஒன்று ஈசென்றெங்குவானை சாத்தன் கலந்து பேசி நரேச்சரம் கேட்கிறயோகை பொண்ணே காசும் பிறப்பும் கலகலக்கை கேட்டு வாசனரும் குழலாட்சியர். எந்த பொருளுக்கும் சுபாவமான பரிமளம் உண்டு. பதார்த்தங்கள் இருந்தாலே பிராகிருதமானதா இருந்தாலே வாசனை உண்டு. ஏன்னா கந்தவதி பிருத்திவின்னு சொல்லியிருக்கு. ஒரு பொருளுக்கும் வாசனை இல்லாம இருக்காது. சில பொருளுடைய வாசனை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுல இருக்காது, அவ்வளவுதானே வழியா. வாசனை இல்லாத பாசியமான பொருள் கிடையாது. அப்படி இருந்துச்சு அபராகிருதமான திருமேனிக்கு வாசனை இல்லாம இருக்காது. அதனால ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வாசனை இருந்தா திருமுடிக்கும் வாசனை இருக்கும். தாயாருடைய திருமுடி வாசனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலே அந்த வாசனையும் சேர்ந்து கொடுத்து அப்படின்னு வல்லபா ஸ்பரிசமானி. அது என்ன பதம் போடுங்க? வல்லபா ஸ்பரிச மான்மீகின்னு ஒரு பதம் போட்டிருக்கு. வல்ல பிராட்டியினுடைய ஸ்பரிசத்தினாலே கொண்டாடப்படும்படியானது அப்படின்னு சொல்ல. அப்ப என்னன்னா பெருமாளுடைய திருமணிக்கு இருக்கிற ஏற்றம் என்னன்னா பிராட்டி சம்பந்தம் இருக்குன்றதான ஏற்றமாகும். பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா இல்லாத ஒரு பொருளுக்கு ஏற்றம் கிடையாது. பிராட்டி சம்பந்தம் இல்லாத ஒரு பொருளுக்கு ஏற்றம் கிடையாது. ஏன் இந்த தேவதைக்கெல்லாம் ஏற்றம் இல்லைன்னா ஐயோ பிராட்டி அவளெல்லாம் கடாட்சிக்கிறதே கிடையாது சுவாமி, அதனாலதான் அவளுக்கெல்லாம் ஏற்றம் இல்லைன்னு சொன்னான். அதனால அபாங்கா ஹூயாம்சோ எதுபடி ததுந்தும் பரபிரம்மபூது. அதனால அபாங்காக பூயாம்சா அப்படின்னு தாயாருடைய கடாட்ச மாத்திரத்தினாலே சிறப்பு வருகிறதுன்னு பெருமாளுக்கு சொல்லிடுச்சு. தாயார் இவ்வளவு அபிநிவேசத்தோலே தன்னுடையதான வாசனையை இவ்வளவெல்லாம் பரிமாறிக்குச்சே. திருக்கரத்து வாசனை உண்டு, திருவடி வாசனை உண்டு, திருமுகத்து வாசனை உண்டு, இவ்வளவு வாசனைகள்லாம் பரிமாறி இருந்துச்சு பெருமாளுக்கு. அதனால ஏற்றம் இருக்கு சுவாமி. அதனால தாயாருடைய திருவடியிலே சமர்ப்பிச்ச புஷ்பத்தை நம்முடைய சிரசிலே சேர்த்துட்டோம்னா நமக்கு ஏற்றம் போல தாயார் அதே போல தாயாருடைய திருமுடியினாலே சம்பந்தப்பட்டதனுடைய ஏற்றம் பெருமாளுக்கு உண்டாகும். அதனால மான்மீ கொண்டாடப்பட முடியாயிருக்கு அப்படின்னு இதுதான் உண்மையான அர்த்தமா அப்படின்னா. இல்ல இதையும் சேர்த்துக்கணும், இன்னொரு அர்த்தம் இருக்கு சுவாமி அப்படின்னு. அது என்னன்னா சுபாபரேன பரிகசியதவோத்தரியம் மாலாமதித்வதலகைரஹிவாஸ்யதத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ விபக்தி கோதே சம்பரசுகேக மகாதிகாரம். பெருமாளுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கு. கோலாஸ்தி ரொம்ப அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்குன்னா சம்பத் அபிஷேக மகாதிகாரம் சௌபாகிய சம்பது. ரொம்ப சௌபாகியம் வந்திருப்பான். எப்படின்னு சூடி கொடுத்த நாச்சியார்னு சொல்லுவாரு. நாச்சியாருடைய சூடி கொடுத்த மாலையினால்தான் எல்லா பெருமையும் பெருமாளுக்கு ரொம்ப ஏறி போச்சான் சுவாமி. அந்த மாலை ஒழுங்குதான் தவிச்சாராம் பெருமாள். அவ்வளவு பிரியம். மாலையினுடைய சிறப்பு எதனாலன்னா அந்த பிரீதியினாலே அதிகமா போடுறாரு. பிரீதியினால்தான் மாலைக்கு சிறப்பு அதிகமா போடுறோம். என்ன யாருடைய பிரீதினா ஆண்டாருடைய பிரீதியினால.
ஆண்டாள் போல நிலை பிராட்டியார் போல இவரெல்லாம் சாத்திட்டு வந்தனாலேய அப்படி அப்படின்னா ரொம்ப நிர்யோசனி அப்படின்னு சிரஸ்னாலே சாத்திட்டு போறாராம். ஆண்டாள் கல்யாணம் நடந்துதான். ஆண்டாள் கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்தா பெருமாள் வந்தாராம். தீவிர ஆண்டாளுக்கும் ரங்கநாதருக்கும் கல்யாணம் நடந்துட்டு கல்யாணம் நடந்தாவுத்து கல்யாணம் நடந்து போச்சு அப்படின்னு பகீர்னு தான். யாருக்கு? திருவேங்கடமுடியானது பகீர்னு தான். அழகருக்கு பகீர்னு தான். பக்கத்துல திருத்தங்கன்னு ஒரு ஊர், அங்க நாராயணங்க பெருமாளுக்கு ஒரே பகீர்னு தான். அதனால நம்ம கூட இவன் பாடி நம்மளை கல்யாணம் பண்ணிக்காம நாம் தான் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் 4 பாட்டு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கல்யாணம் ஆகி போச்சா வட போச்சே அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றா. தெரியுமா? அந்த ஜோக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? அது போல போச்சே அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ரொம்ப சோகமா போச்சோம். அங்கே கல்யாணம் பண்ணவே முடியலையாம். அங்கே திகுதிகுன்னு வந்துட்டாராம். திருவேங்கடமுடையான் வந்தாராம். சரிங்களா? திருவேங்கடமுடையான் திகுதிகுன்னு வந்தாராம். எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் சுவாமி? என்னை பத்தி 10 பாட்டு பாடியிருக்கா, எனக்கு தான் முதல்ல பாடினா, அப்புறம் தான் ரங்கநாதன் பாடினா, நீ எப்படி சுவாமி முதல்ல என்னதானே வரம் கேட்கணும் அப்படி நாச்சியா திருமொழியில நீ 8வது படிக்குமே திருவேங்கடமுடையானை பத்தி இருக்கு. அப்புறம் பின்னாடி 12வது படிக்கும் தான் ரங்கநாதனை பத்தி இருக்கு. அது எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொன்னா என்ன பண்றது, கல்யாணம் ஆகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாடாங்க. கல்யாணம் பார்த்து என்ன பண்றது இந்த தாயார, சரி பரவாயில்ல கல்யாணம் தான் பண்ணிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல உன்னை பார்த்துட்டாவது இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் சில பேர்ல கல்யாணம் தான் பண்ணிக்க முடியல, சரி உங்க பார்த்து எதிராட்டியாவது நான் வந்து கொத்தனை இருக்கேன், நீங்க ரொம்ப இருக்கிறது நானாவது பார்த்து சந்தோஷம் போறேன் அப்படின்னு சொல்லி சில அளவு பேர்ல இந்த மாதிரி முறுக்கி போகும்போது அதே மாதிரிதான் என்ன பண்ணாரா, சரி போ நான் பார்த்து எதையோ வந்திருக்கேன் கொத்தனை முடிஞ்சது, உன்னை பார்க்கிற சந்தோஷமாக இருக்கட்டும், நீங்க 2 ஆளும் வாழுங்க, நீங்க தைரியமாக எதிர வாழுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணாரா, ஆண்டு எதிரியே வந்து கொத்தனை முட்டாராம். அந்த பக்கத்திலேயே இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு, அதே நாங்க கொஞ்ச நேரம் ஆச்சோம் பார்த்தா அழக வந்துட்டாரோம். திருமாலிருந்தோட அழகர் என்ன எவ்வளவு ஆசைப்பட்டா என்ன விட்டுட்டு எப்படி வரேன்னு அவருக்கு ரங்கநாதன் உங்களுக்கு என்னன்னா என்னதானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும், என்ன எப்படி விட்டு நான் ஊருக்காரன் வேற பக்கத்திலேயே வேற இருக்கேன், திருமாலிருந்தோட கிட்ட இருக்கு, ஸ்ரீரங்கம் ரொம்ப தூரத்துல இருக்கு, என்ன விட்டுட்டு கிட்ட இருக்கிற மாப்பிள்ளை விட்டு தூரத்துல போங்கிறான் அப்படின்னு அவர் வந்து விட்டாராம். இருந்தாலும் பெரியார் சமாதானம் பண்ணாங்க, சுவாமி இப்பதான் திருவேங்கடமுடையான் சமாதானம் பண்ணேன், அவர் ஒரு வழியா போனார், இப்பதான் நீர் என்ன இப்படி பெரிய ஆன பரிவார சேரத்தோட வந்து சேனையோட வந்து நிற்கிறேன், அதனால தயவு செய்து உன் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னாலும். சரி பாவம் ஆண்டாள் ஆசைப்பட்டாலும் ஆழ்வார் வார்த்தையை மீற முடியாது, அதனால நம்ம ஆழ்வார் சொல்றார், அதனால பெரியவார் சொல்ற வார்த்தையை கேட்டா கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நானும் அதே மாதிரி திருவேங்கடமுடையார் மாதிரி எதிரியே இருந்து ஆண்டாளை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பார்க்கிற சந்தோஷமாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டாராங்க. கொஞ்ச நேரம் ஆச்சும் ரொம்ப பெரிய அமக்கலமா வந்தாலும் திருத்தங்கல் நாராயணன் திருத்தங்கல் அங்க பக்கத்துல கொஞ்சம் ஒரே அமக்கலமா வந்தாங்க. அந்த பெருமாள் ஒரே பிடிவாதம் பிடிச்சாங்க ஆண்டார், நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சுவாமி அப்படின்னா. பெரியார் சொன்னாங்க ஆயிரத்தே சுவாமி என்ன இன்னும் ஆயிரத்து என்ன திரௌபதி 5 பேர் கல்யாணம் பண்ணிருந்தா ஆண்டாள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கூடாதானா, திரௌபதிக்கு இல்லாத பெருமை ஆண்டாளுக்கு அந்த பெருமை கிடையாது, அதனால எல்லாம் படிக்கலாம். ஆண்டாள் 108 பெருமாளையும் படிக்கலாம் சுவாமி, என்ன நான் இப்பதான் 2வது டிக்கெட்டு என்ன பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரே முடிவாதம் முடிச்சாராங்க. அவங்க பார்த்தாராம், இன்னும் சுவாமி ஒரு எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, அவர் ரொம்ப கோவிச்சு போட்டாராம். நான் இருக்கேன் சுவாமி, என்ன இருந்தாலும் உள்ளூர் சரக்குன்னா உங்களுக்கு விலை போக, அதனாலதான் உள்ளூர் மாப்பிள்ளன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, ஃபாரின்ல இருந்தா விசா இருந்தா இப்பெல்லாம் இன்னும் கார்டு எல்லாம் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, கிரீன் கார்டு அப்படின்னு சொல்ற, அது மாதிரி இருந்தா வெளியூர் சரக்கு இருந்தா தான் மதிப்பா இருக்கு, நீங்க ரங்கநாதனை போய் பிடிச்சுன்னு வந்துடுறாங்க அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணாலும். பெருமா பெரியாழ்வார் திண்டாடி போயிட்டாராம், அதனால பெரியாழ்வார் திண்டாட்டத்தை பார்த்தாராம். சரி ஆண்டாள் தான் கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டாள் திரும்பிய பார்க்கலாம்,
ஏதோ ஆத்துக்காரங்க புது ஆத்துக்காரர் வந்தாச்சு, ஆத்துக்காரர் எங்க பாக்குறது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியல. ஆண்டாள மதிச்சாகணும், என்னுடைய மனசு அந்த வாழ, அதனால எனக்கு ஒரு பிரசாதமா விரும்புவோம் என்று சூடாபரேன பரிகிருஷ்யதவோத்தரியம் மாலாமதிப்பதரதிவாசியதத்தாம் அப்படின்னு சொல்றா. ஆண்டாளுடைய உத்திரியத்தையாவது கொடுங்க, ஆண்டாள் திருமுடியில புஷ்பமாலையாவது கொடுங்க, ரெண்டுத்தையும் எடுத்து தலைமையில வச்சுட்டு நான் சந்தோஷமா போய் சேர்றேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தாரான் அந்த மனுஷன். மனுஷன்னு சொல்லக்கூடாது, தான் அப்படியே ஆண்டாளுடைய பிரசாதமாக கிடைச்சதான மாளிகை பெருமாள் சாத்திக்கிறதுன்னா இப்பவும் ரொம்ப பெருமையா நினைக்கிறாளாம். அதனால இப்பவும் அதே மாதிரியாக ஆண்டாளிடமிருந்து பிரசாதங்கள் நிறைய பெருமாளுக்கு பிரசாதமா போறது. அதான் ஆண்டாள் சுடிக்கலைந்த வாழைன்னு பிரபாதமா சாத்திக்கிறார் பெருமாள். அதுபோல ஆண்டாள் வயதான சுடிக்கலைந்ததான மாலையை தன்னுடைய சிரசனாலே தரிச்சதுனால அந்த சிரசுல ஆண்டாளுடையதான அபரிமிதமான பரிமளம் வீசறதான் சுவாமி. இப்படியாக பாருங்க, தேசிகன்னா என்ன, வேதாந்த ஆச்சாரியன், யோகத்துல பெரிய சூரர், தபஸ்ல ரொம்ப கெட்டிக்காரன்னா என்ன பெருமாளுக்கும் தாயாருக்கு இருக்கிற சிங்காரத்தை வர்ணிக்கிறதுல தேசிகிட்ட பிசவா எல்லாரும் வாங்கி பரிசமான்மை குப்பியச்சோழி வச்சன குட்டிலை இப்படி இருக்கக்கூடியதான குந்தலங்கள். இப்ப சொல்றதுன்னா என்ன தெரியுமோ, திருக்கோவில் கட்டுரையை வர்ணிக்கிற இந்த மாளிகை சாட்டின்றதுனாலே திருக்கோவில் கட்டுரையில அந்த வாசனை இருக்கு. அப்படின்னா திருக்கோவில் கட்டுரை எப்படி இருக்கு அப்படின்னா, திருக்கோவில் அது என்ன சுவாமி, முன்னறையா மொத்தம் நிறையா பித்த நிறையா திரும்பி எப்படி இருக்குன்னா அதே கருக்கருக்கு என்ன சுவாமி, என்ன அழகு கருத்து, மயிவண்ணரும் குங்கி குழவிருந்தாய நகரம் குழகிருவாடினங்கியாட பெருமாள் அப்படி சேவிச்சான், நாயகர் சேவிச்சான். திருநெடுந்தாண்டகத்தை வர்ணிக்கிறார். மயிவண்ணரும் குஞ்சின்ற பாசுரத்துக்கு மாட்டும் பட்டர் அப்படி பிரமாதம் வியாக்கியானம் பண்ணுவார்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் பண்ணுவார். அந்த பாசுரம் வந்துருச்சுன்னா ரொம்ப சொல்வார் அப்படின்னு. மைவண்ணரும் குஞ்சி இந்த கொந்தளமானது எப்படி இருக்குன்னா ஒரே கருகருன்னு இருக்கும், ரொம்ப கருப்பாக இருக்கான். கொள்கின்ற கோடிருளை சுகின்ற கொழும் சுருளின் தலைகள் அன்று மாயங்குழல் அழ்வார் சொல்றார். பெருமாளுடையதான பெருமையானது எவ்வளவு கருகருன்னு இருக்கு தெரியுமா, எவ்வளவு கொள்கின்ற கோடிருளை சுகின்ற கொழும் சுருளின். இப்பெல்லாம் நாம பார்க்கிறோம், இருட்டு பார்க்கிறோம், எது எல்லாத்தோட கருப்பா இருக்கும்னா எதையுமே காட்டாத அளவுக்கு கண்ணே இருண்டு போற அளவுக்கு இருட்டா இருக்கக்கூடிய இருட்டா இல்லையா. அந்த இருட்டை பார்த்தா அடுத்து வேற தெரியுங்க, வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு இருண்டு போறது. அது போல எந்த இருட்டை பார்த்தா அடியோட இருண்டு போயிடுமோன்னா அந்த இருட்டுக்கு காரணமானதான பிரகிருதி, மூல பிரகிருதி இருக்க, மூல பிரகிருதி எவ்வளவு இருட்டா இருக்கும் சுவாமின்னா தெரியாதே சுவாமி. அந்த அது தெரிஞ்சு கொள்ள முடியாது இருட்டது, அவ்வளவு இருட்டா. அந்த இருட்டுல ஜீவாத்மா மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கும்னா அச்சித் அரிசிஷ்டான்ற அச்சேதனம் மாதிரி போயிடுவாங்க. அது என்ன கொஞ்சம் பெருமாள் கொஞ்சம் அந்த இருட்டை கொஞ்சம் நீட்டு, அது ரொம்ப ஸ்ட்ராங் இருக்காது, அதை கொஞ்சம் நீட்டு, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தத்துவங்கள்லாம் உண்டாக்கி சூரியன் வரைக்கும் உண்டாக்கி அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இருட்டான். அந்த இருட்டிலேருந்து எப்படி இருக்கணும்னா பஞ்சுலேருந்து நூல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த மூல பிரகிருதியிலேருந்து அந்த ஏழை நூற்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு கருப்பம் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற. பெருமாளுடையதான திருமணத்தை கொண்டு கொள்கின்ற கோளிர் உரை சுகிர்ந்திட்ட கொழும் சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகள் அன்று மாயன் குழல் அவ்வளவு கருப்போம்னா இல்ல சுவாமி, அந்த வஸ்து வெளுப்போன்னு சொல்றா போல இந்த வஸ்து கருப்பா இருக்கும். எப்படி அந்த வஸ்து என்ன எவ்வளவு வெளுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா போல இருக்கும். பெருமாளுடையதான அவ்வளவு கருப்பான் சுவாமி, ரொம்ப ஓவரா இல்ல கருப்பு, இவ்வளவு கருப்பு ஆழ்வார் பார்த்துட்டு சொல்ற
நாம என்ன பார்க்காம என்ன கமெண்ட் அடிக்க முடியும்? அந்த மாதிரி கருப்பா. ஆமா, நித்திய யுவா மாத்திரம் இல்ல, நித்திய யுவாக்கள் சரி இருக்கட்டும். யுவாக்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் டை அடிக்கிற வேண்டிய அளவுக்கு இப்பவே ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால பிரம்மா எப்படி இருக்காங்க, அவருடைய கருப்பு அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவு கருப்புன்னு சொன்னா இருக்கட்டும். அந்த கருமையை வரணும். இதுவே இந்த கருப்பு சமாச்சாரமே ரொம்ப பெருசு. இப்ப அவ்வளவு அப்புறம் போக வேண்டாம். மை வண்ணரும் கொஞ்சி அவ்வளவு கருப்பா இருக்கு திருக்கோவில் கட்டுற அப்படியான குந்தரை அந்த கருப்பு மாத்திரம் அழகில்லை சுவாமி. ஒரு கருப்பா இருந்தா அழகு கிடையாது. அந்த கருப்புல நிகி 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 நிகின்னு ஒரு அது ஒரு இது பாலப்பையன் இருக்கணும். அதான் எப்படி இருக்கும், அது ஒரு பளபளப்பாவும் இருக்கணும், கருப்பாவும் இருக்கணும். வெறும் கருப்புன்னா அழகு கிடையாது. கறி கூட தான் இருக்கு. வெறும் கருப்பு அது பிரமாதம் இல்லை. அதே ஒரு பளபளப்பா வேற இருக்கணும், நிகி நிகன்னு இருக்கணும். அதான் சொல்றாரு, எப்படி இருக்கு அப்படின்னு, ரொம்ப பளபளான்னு இருக்கு, அது நிகி நிகன்னு இருக்கு, ரொம்ப ஸ்னிக்தமா இருக்கு. அதெல்லாம் இல்லை. இன்னொரு விசேஷம் என்னன்னா, அது சுருள் சுருளா இருக்கு சுவாமி. திருக்கோவில் கட்டுற எப்படி இருக்குங்க, சுருள் சுருளா இருக்கு அப்படின்னு. என்ன சுவாமி சுருள் சுருளா இருக்குங்க? இப்ப ஸ்ட்ரைட்னிங் ஆஃப் ஹேர்னு சொல்லிட்டு 5000 10,000 வாங்குறா அப்படின்னு. கேர்லிங் ஆஃப் ஹேர் அதுக்கு தான் திட்டுவாங்க. இன்னும் அவாவா வாழ்க்கை பிடிச்ச மாதிரி வாங்குறா. அவன் அது சாமுத்திரிகா லட்சணத்துல ரொம்ப சரீரம் திடமாயும் ரொம்ப அழகாயும் அந்த திருமையில அந்த மென்மையும் இருக்கும், பௌருஷமும் இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் இருக்கிறவாளுடைய திருக்கோவில் கட்டளை எப்படி இருக்கும்னா அப்படியே லேசா சுருண்டு சுருண்டு இருக்கும். ஆண்டவனை சேவிக்கிறதுக்கு நடுவுல ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பைத்தியங்களை வச்சு காப்பாற்றுறா. நிறைய வைத்தியங்களை வச்சு காப்பாற்றுறா. அந்த பைத்தியங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறா. அவ என்ன பண்ணுவான், அப்பப்போ எதனா ஒரு பையன் 2 பையன் ஆக்ஷன் வந்து ஆண்டவன் அனுகிரகிக்கணும், குழந்தை என்ன மாறணும் தேரணும்னு சொல்லிட்டு அனுகிரகிக்கிறதுக்காக ஆக்ஷன் வருவா. அவன் வழக்கப்படி அப்படி இப்படி ஆக்ஷன் வருவா. நான் ஒரு நாள் அங்கே போயிருந்தேன், ஒரு பையன் ஆக்ஷன் வந்தான். அந்த இன்ஸ்டியூட் நடத்துறவா அந்த பையனை பார்த்தா அந்த பையன் பேசாம இருந்தான். அவன் பேசாம இருந்தான். ஆண்டவன் சொல்றது அவனுக்கு ரொம்ப புரியாது, ஒரு மாதிரி இருந்தான். இந்த பையனை கூட்டு வந்தா அனுகிரகிக்கணும்னு சொன்னான். ஆட்டோ அப்படின்னா ரக்ஷதையை போட்டார். அதே அடம் பிடித்தானா சண்டை போடுவானா அப்படின்னு கேட்டார் ஆண்டவன். அவ என்ன சொன்ன, இல்லை அவன் ரொம்ப சமஸ்தவன், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை அசோக சேர்த்தார். அதுக்கப்புறம் அந்த பையன் அப்புறம் அவனை பையன் ஆக்ஷன் போனான். அந்த பையன் அப்படியே ஒருத்தர் ஆக்ஷன் போனான். ஆக்ஷன் வந்த அந்த இன்ஸ்டியூட் ஹெட் இருக்காங்க. அவன் சொன்னான், ஆமா அதான் ரொம்ப அடமா இருக்கான், ஒரே சண்டை போடுறான், அவன் எதிராமான்னு சொல்ல சொல்லல அப்படின்னு. அதான் அவன் தலைமையிலே சொல்றது அப்படிதான் இருப்பான்னு அப்படின்னு. அது தலைமையில வச்சு இந்த ஆசாமி என்ன மாதிரி சுவாவமா இருப்பான்னு சாமுத்திரிகா லட்சணங்கள்ல புத்தகம் எழுதி வச்சிருக்கா. அதுல சர்வலோகாதிபதியா இருந்தால் அவனுடைய சிரசில இருக்கக்கூடியதான குரல் கட்டுரை எப்படி இருக்கும்னுச்சு, அப்படி ஸ்னிக்தமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், பரபரவா இருக்கும், நீடா இருக்கும், கம்பீரமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அது போல இருக்கான் இப்ப பெருமாளுடைய திருக்கோவில் கட்டுரை. சரி, சுருள் சுருளா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சுருள் சுருளா எப்படி இருக்கு அப்படின்னு தேசிகன் பத்தோடு அவர் இவ்வளவு பகவத் தியானம் பண்ணச்சே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா, ஸ்ரீரங்கத்து பெண்கள், அந்த ஸ்ரீரங்கத்து பெண்கள் எப்படி பேசுவாரோ, அதுவும் கோபம் வந்தா எப்படி பேசுவாரோ, அவளுடைய பேச்சு எப்படி ஆக்கும் வக்கரமா சுருட்டி சுருட்டி மடக்கி மடக்கி பேசுவாளோ அது போலயே இருக்கு அப்படின்னா கொப்பிய சோடி வகையான போட்டியில மான் கையே காட்டுட்டான். கொப்பிய சோடி வகையான போட்டியில என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டாரு, அவருக்கு என்ன ஸ்ரீரங்கத்து பொண்ணெல்லாம் பிடிக்காத, சோழ தேசத்து பொண்ணெல்லாம் பிடிக்காத, ஏன் இப்படி சொல்லிவிட்ட, குப்பியத்து சோழி வச்சன குட்டிலை கோபம் கொண்ட சோழ தேசத்து பெண்களுடைய வார்த்தை போலே குட்டிலமாயிருக்கக்கூடியது திருவரங்கமுடையதான திருக்கோவில் கட்டளை அப்படின்னு
எப்பேற்பட்ட பிரபந்தத்துல யோகத்துல சமாதியில் அனுபவிச்சு இந்த தேசியனுக்கு இப்படி ஒரு சினிமா பேச்சு தேவையா சுவாமி ஏன் இப்படி சொன்னாருன்னா ரொம்ப ரசிச்சு சொல்லியிருக்காரு. ஒண்ணும் இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இது என்ன தெரியுமோ இல்லையோ தேசிகனுக்கு ஒரு பொண்ணு விட்டு 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 விட்டுருக்கா, அதான் வச்சுன்னு சொல்ற. இவர் ஒரு வாட்டி யாத்திரையா போச்சு, இவர் தான் எங்கேயும் ஒன்றும் சாப்பிட மாட்டாரோ இல்லையோ, அதுல சாப்பிடாம யாத்திரை போயிருக்காரு. இல்லையோ எங்க பெருமாளை சேவிக்க போனாரோ சோழ தேசத்துல வரைச்சு ஒரு ஆத்துல அன்னைக்கு ரொம்ப பசியோட பெருமாளுக்கு தீர்த்தம் மற்றும் திருவாராசனம் பண்ணிவிட்டு ரொம்ப பசியோட ஒரு ஆத்து திண்ணையில சுவாமிகள் இருந்தார். இருந்தாலும் ரொம்ப உஷ்ணம் தாங்கல, வெயில் தாங்கல. அதனால அந்த ஆத்துல ஏமா ஒருவா மோர் இருக்கான்னு கேட்டார். அவ விட்டாலே விடு, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் நான் ஆடு வாங்கி வச்சனா அப்படின்னு விட்டாலும் அவன் விட்டது விட்டு 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 விட்டாலே பார்க்கலாம். தேசிகன் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வரிக்கு ஒரு புத்தகம் எழுதுவார். ஆனா இருந்தாலும் ஏமா ஒருவா மோர் இருக்கான்னு கேட்டதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்ண முடியும்னு அன்னைக்கு தெரிஞ்சுட்டாரா. அதனால அவன் மனசுல வச்சுட்டு இருக்கார். அம்மா இந்த சோழ தேசத்தை தெரிய பார்த்து ஒரு அக்ஷரம் கூட சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். அதான் மனசுல வச்சுட்டு இப்படி ஆக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னான். இதுவும் சரியா இல்லை. ஏன் தெரியுமோ, இப்படி லோகத்துல எத்தனையோ அவளுக்கு இன்சிடென்ட் இருக்கும், மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து பகவத் அனுபவத்தில் கொண்டு சேர்ப்பதான் இதே சுவாமி பகவத் அனுபவத்தில் இந்த மாதிரி சேர்த்திருக்க மாட்டார். இல்லை, இது ஏதோ வேற விஷயம். இந்த மோர் கதையெல்லாம் சும்மா கற்றுக்கிறது. இப்ப இதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம் குத்தியச்சோழி வசன குட்டியிலே இந்த இடத்துல எதுக்கு சோழ தேசத்து பெண்களை பிடிச்சி எழுதுகிறார், இந்த வம்பு தானே. அதுக்காக இல்லை, குத்தியச்சோழி ஸ்ரீரங்கத்தில் தேசியம் ரொம்ப நாள் எழுதியிருந்தார். அதனால சோழ தேசத்து பெண்கள் அவர் ஒரு நாள் 2 நாள் பார்த்தவர் இல்லை, அவர் பல காலம் பார்த்திருக்கார் அவர். அதனால அவளுடைய பேச்சு எல்லாம் தெரியும். அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரசமா இருக்காங்க. அவளுடைய பேச்சு ரொம்ப ரசமா இருக்கு, ரொம்ப ஸ்னிக்தமா இருக்கு. கோவிச்சுண்டா கூட அவளுடைய பேச்சு, கோவிச்ச பெண்களுடைய பேச்சை கேட்கணும்னா இதுக்காக சுவாமி ரெக்கார்ட் பண்ணி திருப்பியும் போட்டு கேட்கணுமா. எப்படி ஸ்ரீவாசன்னா 5 வாட்டி கேட்கணும் சுவாமி கிட்ட, அதே போல அந்த ரெக்கார்ட் திருப்பியும் கேட்கலாம் போல அவ்வளோ பரம ரசிக்காலா இருக்கான். பரம ரொம்ப ராசிக்கமா இருக்கான். பெருமாளுடைய திருக்கோள் பெற்ற எப்படி இருக்குன்னா அவளுடைய பேச்சு போல அப்படியே பரம ராசிக்கமா இருக்கு. திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. திருஷ்டாந்தம் கொடுக்குச்சு தாமரை போல இருக்குன்னு சொல்லிட்டு லௌகிகமான வஸ்துவத்தான் தாமரை போல இருக்குன்னு சொல்றோம். சூரியன் போல பிரகாசிக்கிறார்னு சொல்லும். லோகத்துல இருக்கிற வஸ்துவை சொல்லித்தான் திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். பகவத் அனுபவத்துக்காக இருந்தாலும் அப்படி அதுல லோகத்துல இருக்கிற எந்த வஸ்து வக்கரமா இருக்கவும் போக்கியமா இருக்குன்னா இது இவாளுடைய பேச்சுதான் கோபத்தினாலே வக்கரமா இருந்தாலும் போக்கியமா இருக்கு. என்ன அது திருஷ்டாந்தத்துக்காக சொன்னாரு ஒழிய சுவாமியை யாரோ ஒரு பொண்ணு அப்படியே விட்டா ஒரு மணி நேரம் அதைதான் மனசுல வச்சுன்னு பாவம் வருத்தப்பட்டு சொல்லிட்டார் அப்படின்னு யாராவது சொல்லுவா. இந்த இடத்துக்கு அப்படி சொல்றவாலும் உண்டு. அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அதுக்காக எடுத்து சொன்னேன். எப்பயாவது ஒரு நாள் தேசிய நிலத்தில் இருக்கிற விசேஷத்தெல்லாம் கிரகிச்சுக்காம தேசிய நிலத்தில் ஏதாவது விஷயத்துல இது ஏன் இப்படி சொன்ன தேசியம் சரியா அப்படின்னு யாராவது கேட்கச்சு இந்த கேள்வி சில பேர் எடுப்பா. அப்போ அவருக்கு பதில் என்னன்னா இப்படி இல்ல, சோழ தேசத்து பெண்களை கோபத்தை மூட்டி விட்டு பேச விட்டா அவகிட்ட கேட்டு ரசிக்கலாம் போல இருக்கும் அவ போச்சு. அந்த மாதிரியான பெருமாளுடையான திருக்கோயில் கட்டுற எப்படி இருக்குன்னு அவ அக்கிரமாவும் இருக்கு, பரம ரொம்ப போக்கியமாகவும் இருக்கு, ரசிக்கலாம் போல இருக்கு. அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அப்படின்னு அது இன்னொரு அர்த்தம் வேற இருக்கு. என்ன சோழ தேசத்தில் இருக்கிற புருஷாலாம் லேசப்பட்டவா கிடையாது. நம்முடைய பத்திரிகள் பண்டுகள் அவ சாமான்யமா பேசுறத ரசிக்கிறவங்க இவன்ட்டு இவளை கலத்தி விட்டுட்டு அவளை பேச விடுவாளாம். ஊருக்குள்ள ரசிக்கணும்ன்றதுக்காக அவளை கலத்தி விட்டுருவாளாம். அப்படி
அவனுடைய பிரியமும் ரொம்ப இருக்கும், அந்த பிரீத்தியோட கோபமும் இருக்கும், அந்த இதுல ரொம்ப ரசமாகவும் இருக்கும். மகா கவிகள் கூட அந்த மாதிரி பேச முடியாது, அந்த மாதிரி பேசுவாங்க. அதை நினைச்சுன்னு சொன்னார். அதனால இது பிரீத்தி ஜனகமாகவும் இருக்கு, திருக்குறள் இருக்கு, இது பிரீத்தி ஜனகமாகவும் இருக்கு, போகியமாகவும் இருக்கு, அழகாகவும் இருக்கு, அது சுருளா இருக்கு, சுருட்டி சுருளா இருக்கு. அது சுருளா இருக்குது. பேச்சுல என்னது சுருளா இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 108 வார்த்தை சுத்தி டோஸ் விடுவாங்க. அதனால சுவாமி சொல்றார், ரச்சன குதிரை ஸ்மிதமூலே குச்சோலி வச்சன குதிரை. எப்படியான ரொம்ப அழகான திருக்குறள் கற்றையா இருக்கும், அப்பேற்பட்டதான திருக்கோயில் கற்றையாரே வச்சன குதிரை குந்தரை சிஷ்டமூலே. எப்படியான சிவன் இருக்கக்கூடியதான திருக்குறள் திரு கிரீட்டம் இருக்கு, அது எப்படி இருக்கு? ரத்னாபீடத்யுதிசவலிதே ரங்கமுத்து கிரீடே ரத்னாபீடத்யுதிசவலிதே. இப்ப சொன்னது புஷ்ப மாலைகளினாலே அலங்காரத்தை சொன்னார். இப்போ திருக்குறள் கற்றையை சொன்னார். அதே கிரீடத்துல இன்னும் என்ன இருக்குன்னா, ரத்னாபீடத்யுதிசவலிதே. ரத்ன மாலைகள் உண்டு. அந்த நவரத்ன மாலைகளாலையும் கொஞ்சம் கொஞ்சமா கிரீடத்தை சுத்தி சாத்துப்படி இருக்கும். போது நவரத்ன மாலைகளாலையும் சாத்துப்படி இருக்கும், கிரீட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரத்னாபீடத்யுதிசவலிதே. அதனுடையதான வெளிச்சம், அதனுடையதான பிரப நவரத்னம், அதனுடையதான விதவிதமானதான சோகைகள், எல்லா சோகையும் சேர்ந்து பலவிதமான வர்ணங்களோட பிரகாசிக்கிறதான் ரங்கபக்தோ கிரீட்டோ. இப்படியா இருக்கக்கூடிய ரங்கநாதன், அவன் யார் சுவாமின்னா ரங்கபக்தா அப்படின்னு. ரங்கபக்தான ரங்கத்திலே இருக்கிற என்னுடைய பக்தான சுவாமிக்கு ரங்கநாதன் இடத்துல நாயிகாபாவம். ரங்கநாதன் தான் நாயகன் போல அனுபவிக்கிறார். ரங்கபக்தோ கிரீட்டே. ரங்கத்துல இருக்கிறவன் சுவாமி. ரங்கத்துல இருக்கிறவன் தான் என்ன அப்படின்னா, ரங்கத்துல ஜொலிக்கிறவனா இருந்தா யாரா இருப்பான்? ரங்கத்துல ஜொலிக்கிறவன் ஹீரோவா இருப்பான். அப்படியான ஹீரோவா இருக்காரு சுவாமி. அதான் தாத்பரியம். ஹீரோவா இருக்கிற என்னுடைய பக்தாவா இருக்கும். அவருடையதான திருமுடியிலே ரங்கபக்தோ கிரீட்டே ராஜன்வத்யா சிறிமதிகதா விருத்தயா சேதசோமே. ராஜன்வத்யா ராஜாவை உள்ளதாக ஒரு நாடு இருந்தா அந்த நாட்டிலே இருக்க பிரஜைகள் எப்படி ஒழுங்கா இருப்பாரோ அதுபோல என்னுடைய மனசானது இப்ப ரொம்ப ஒழுக்கமா இருக்கு சுவாமி. பகவத் விஷயத்துல ரொம்ப ஒழுக்கமா இருக்கு. ராஜாவுடையதான ராஜா இருந்தா அந்த ராஜ்யத்திலே எப்படி, ராஜா இல்லாத ராஜ்யம் எப்படி குட்டிச்சவரா போகும்னு ராமாயணத்துல ஒரு சர்க்கமே இருக்கு. நாராஜகே ஜனபதே அப்படின்னு ஒரு சர்க்கம் பூரா சொல்றார். ராஜா இல்லாத தேசத்துல மாட்டான். ராஜா இல்லாத தேசத்திலே பிரதேசம் எல்லாம் திருடர்களா போடுவா. ராஜா இல்லாத தேசத்திலே ஸ்ரீகளெல்லாம் கட்டுக்கடங்காமல் இருப்பா. ராஜா இல்லாத தேசத்துல இருக்கிற தேசத்துல சொல்லிட்டுருக்கேன். கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கேன். நான் நெஞ்சில ஒண்ணு இருக்கும், வாயில ஒண்ணு வரும். ராஜா இல்லாத தேசத்துல, அவங்க ராஜா இல்லாத தேசத்துல வர்ணாசிரமங்கள் இருக்காது, போலீஸ்லாம் இருக்க மாட்டான், எல்லாரும் தப்பு பண்றதுக்கு தயார் இருப்பா. அதனால எல்லா வக்கரமும் தலை விரிச்சு ஆடுமா ராஜா இல்லாத தேசத்துல. எக்ஸாம்பிள் என்ன சுவாமி அப்படின்னா, எக்ஸாம்பிள்ல கிட்டத்தட்ட இப்ப இந்தியா மாதிரி தான். இது ராஜா இல்லையோ அப்படின்னா, ராஜான்னு ஒருத்தர் இருக்க சட்டம்னு ஒண்ணு இருக்கு. யார் வேணா எதை வேணா வயலேட் பண்ணலாம். அதுல யார் முதல்ல யார் வயலேட் பண்ணுவார்னா ராஜாவை வயலேட் பண்ணுவார். அதுதான் அவருக்கு ஒன்றும் வேற வழி கிடையாது. அப்படியானது கிட்டத்தட்ட ராஜா, அவ்வளவுதான். ரியல் ராஜா கிடையாது. அதனால அந்த கிட்டத்தட்ட ராஜாவா இருந்தாலும் இந்த ஸ்திதியில இருந்ததுன்னா
நிஜமாவே ராஜா இல்லாத ஊர் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதனால எப்படி இருக்கும்னா மொத்தம் ஒரே வக்கரமா தலை விரிச்சு ஆடும். அப்படி இல்லை சுவாமி, ரொம்ப ஒழுங்கான ராஜா, ராமன் போல ஒரு ராஜா இருந்த விளையாட்டு மாதிரி இருந்தா, அது போல அப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் இருந்தாருன்னா அவளுடைய ராஜ்யத்துல எப்படியானது தேசம் இருக்குமோ, அங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாரோ அதுபோல என்னுடைய மனசானது ரொம்ப ஒழுங்கா இருக்கு. ராஜன்வத்தியா ஸ்ரீமதி கதா, மனசு ஒருமுகப்பட்டிருக்காங்க, மனசே அலபாயிர, தப்பு சிந்தனைகள்லாம் கிடையாது, பாபத்தை பத்தி எண்ணமே கிடையாது, எதையும் அதிக்கிரமிச்சு நடக்காது. எப்படி ஆக்கும் வர்ணாசிரம தர்மத்திலே ஒரு பெண்ணுக்கு என்று என்ன நியமங்கள் சொல்லியிருக்கோ அத்தனை நியமங்களோடையும் அந்த பெண்ணு நடந்துப்பாரு. அதுபோல என்னுடைய மனசானது ரங்கராஜா என்று இப்பேற்பட்ட நாங்கனை அடைஞ்சதுனாலே ரங்கராஜாவுக்கு தகுந்த ஒரு ராணியாயிருந்தார். இந்த ரங்கராஜாவுக்கு தகுந்த ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சேடியாயிருந்தா, அந்த சேடி எப்படி ஒழுங்கா இருப்பாளோ, எவ்வளவு சுத்தமா இருப்பாளோ அதுபோல என்னுடைய மனதானது ராஜன்வத்திய ஸ்திதிமதிகதா விருத்தயா சேதசோமே நம்ம சேதசோ விருத்தயா ராஜன்வத்திய ஸ்திதியும் அதிகதாக அப்படின்னு என்னுடைய மனசனுடையதான விருத்திகள் இருக்க, அதனுடையதான செயல்பாடுகள்லாம் இருக்கு, அந்த செயல்பாடுகள்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருக்கு, ஒருமுகமா இருக்கு. இதனுடைய தாற்பயம் என்னன்னா, எப்படி சமாதியிலே மனசானது ஒருமுகப்பட்டிருக்குமோ அதுபோல எம்பெருமானுடையதான திருக்குறள் கற்றையும் அதிலே சாத்தின திருமாலையும் அதிலே சாத்திருக்கிறதான கிரீட்டத்தையும் கிரீட்டத்திலே சாத்திருக்கிறதான ஆபீடம் என்று சொல்லும்படியான திருவாபரண சோவையும் திருவஜயத்தினுடையதான காம்பீரியத்தையும் எல்லாத்தையும் சேவிச்சு அதற்கு அடிபணிந்து வேறொன்றும் மனசு நாடாம ஒரே சமாதினியிலே லயிச்சு இருக்கா போல எம்பெருமான லயிச்சிருக்கு அப்படின்னு தாற்பயம். இதுக்கு மொத்தமான தாற்பயம். மாளிகை அந்த ஸ்திர பரிமலை பரிசமானி குத்தியோடி வஜன குடிலை குந்தலை சிருஷ்டம் ரத்னாபீடத்யுதி சலபிதே ரங்கபத்து கிரீடே ராஜன்வத்திய ஸ்திதிமதிகதா விருத்தய சேதசோமே. இப்போ 8 அவயவமா சொல்லியாச்சு. படிப்படியா அனுபவிச்சார். படிப்படியா அனுபவிச்சா விட்டு அப்ப மொத்தமா அனுபவிக்கிறது நம்ம படிப்படியா அனுபவிச்சாச்சு. இது படிப்படியா அனுபவிக்கிறவர் எப்படி அனுபவிச்சார்னா அது அப்படியே மானசீகமா அனுபவிக்கிறார். மானசீகமா அனுபவிக்க பார்த்து அனுபவிக்கிறார். பார்த்து அனுபவிக்கிற அப்பதான் அனுபவம். பார்த்து அனுபவிக்கிற அனுபவம் அது போராது. பார்த்து அனுபவிக்கிறதோட தொட்டு அனுபவிக்கிற அனுபவம் அப்படின்னு ஆசையாக அவருடைய ஆசையை ரங்கநாதன் அப்படியே பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. அதனால தொட்டு அனுபவிக்கிற அனுபவம் கிடைச்சிருத்தான். யாருக்கு? சுவாமிக்கு. தொட்டு அனுபவிக்கிறது என்ன? எத்தாலே தொடுவது என்ன? சுவாமியினுடையதான திருவுள்ளமும் அது அப்படியே பூர்ணமான ஒரு பெண்ணாகி அந்த பெண்ணுக்கு ரங்கநாதனாகிற பரமபுருஷனுடையதான சௌந்தரியமும் பரிபூர்ணமா பார்த்து அனுபவிக்க கிடைச்சா அதை எப்படி தொட்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அப்படியான ஆசை அவளை தொடுவது அவள் தன்னை தொட்டு அனுபவிக்கிறதுக்கு ரங்கநாதனும் அனுகிரகம் பண்ணனால அந்த நாயிகையானது ரங்கநாதன் எப்படி தொட்டு அனுபவிக்கிறான்னா பாதாம் போஜம் சுசதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊர்த்வந்தே விலகரிசனைருத்வம் வேதினாவின் வக்ரஸ்யாந்தே வலதி புஜயோர்மாணிகேயம் மணிஷா வக்ராதிக்யாம் திவதி வனதே வசனாம் மௌலிபந்தே. ஒரு தலைவியானவள் ஒரு தலைவனை எப்படி பரிபூர்ணமாக அனுபவிக்க தொடங்கினதிலிருந்து அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன அனுபவம் உண்டோ அந்த அனுபவத்தை சுவாமி இந்த ஒரு ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு மானசீகமான வியாக்கியானம் ரொம்ப அதுல கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக விசாரிச்சிருக்கா. அதுக்கு மேல ரொம்ப விசாரிக்க முடியாது. ஏன்னா அப்புறம் என்ன பண்ணுவான், சென்சார் போர்டில் கட் பண்ணிடுவான். என்ன சுவாமி இவ்வளவு எல்லாம் புத்தகம் போடுறது அப்படின்னு இதை ஒத்துக்க முடியாது, ரிலீஸுக்கு ஒத்துக்க முடியாது. இது சமூகத்திலே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். அதனால சமூக பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம போயிடும். அதனால இந்த வியாக்கியானத்தை இந்த ஸ்லோகத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு யார் அப்ஜெக்ஷன் எல்லாம் பண்றாரோ
அவளெல்லாம் போட்டு வேணா அவ இனிமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ தன்னுடைய பரிபூர்ணமா ஒத்துழைப்பு கொடுத்தாவனா இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. அதனால இதுக்கு வியாக்கியானமும் நானும் இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் சொல்ல முடியும். எப்படி சொல்றா சுவாமி அப்படின்னா, பாதாம் ஸ்பிருஷதி சர்வேஸ்வரனாச்சே பரமபுருஷனாச்சே விகிரக பிரத்யநீகா கல்யாணைகதான ஸ்வேதரவஸ்திரக்ஷண ஞானானந்த ஸ்வரூப ஜகத்காரணமான வஸ்துவாச்சே பரபிரம்மாதிகான புருஷோத்தம என்று சொல்லப்பட்டவன் ஏற்பட்டவனான எம்பெருமான மானசீகமா அனுபவிக்கச்சே எவ்வளவு வசந்தவன் எந்த பெருமாளுடையான வசத்தி அப்படியே படிப்படியா தூக்கிட்டே போறதான். எவ்வளவு உயர்ந்தவன் சுவாமின்னா உயர்நலமுடையவன் அயகுரதிபதி அப்படின்னு அது தூக்க என்ன நடந்தது, நாயகிக்கு நாயகனுடையதான ஒரே திருவடியை போய் குதிச்சு அப்படியே நெஞ்சார கண்ணுல அப்படியே சிரசுல அப்படியே ஒத்தி கட்டிப்பிடிச்சுக்கணும் போல அதுதான் அந்த அனுபவத்தை சொல்றார். முன்னே சொல்லிருப்போமே எம்பெருமானுடைய பெருமை, அந்த பெருமையை கண்ட மாத்திரத்தினாலே ஒரு 2 நாள் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஆகும், 6 கிண்ணங்கள் உயர் நீந்தவன்கள் வேறுபடி உண்டு கடல் ஏதுமா போகே 6 பெருவெள்ளம் எடுத்து போச்சு. அப்போ அந்த 6 வேகம் வர அந்த வேகத்தை எதிர்த்து நிற்கலான்னு ஒரு மரம் நின்றுன்னா என்ன ஆகும், மொத்தமாக வேறுபடி உண்டு கடல் ஏதுமா போகே. அதனால அடிச்சுன்னு போயிடணும், சொரூபமே எங்கேயாவது காணாம போயிடும், அந்த மாதிரியாக துவம்சமாகி போயிடும் சுவாமி. ஆனா நீர்வஞ்சி கொடிகள் வளைந்து விளைக்குமா போகே. நீர்வஞ்சியானது வெள்ளம் வந்ததுன்னா பேசாம சல்யூட் அடிக்கணும், அது பாட்டுக்கு அடிச்சுன்னு போயிடுவோம். 6 வெள்ளம் போனவங்க அப்புறம் நீங்க போயிடும். எப்படி பாஸ் பரிச்சை மாத்திரம் வேலை பார்க்கற மாதிரி பார்த்துட்டோம். பாஸ் போன உடனே வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் அப்படி விரிச்சுன்னு வேலை பார்க்காம நீர்வஞ்சி கொடி வளைந்து விளைக்குமா போலே. எம்பெருமானுடைய பெருமையை கண்ட ஆத்மாவானது என்ன பண்ணணும் தெரியுமா, சுடர் அடிதொழுதே அந்த அடியை பிடிச்சுக்குமா, இதை தொட்டு பிழைக்கணும், இதற்கு கைங்கரியம் பண்ணி பிழைக்கணும் என்று மனசு வணங்குமா. அதுபோல வணங்கிட்டான். அதனால நாயகியா இருந்தாலும் ரங்கநாதன் சுவாமியா இருந்தாலும் தன் பக்தாவா இருந்தாலும் பக்தாவனுடையதான அபரிமிதமான மகாத்மியத்தை கண்ட மாத்திரத்தினாலே சுவாமி தேசிகனுடைய மனிஷை என்கிறதான புத்தி என்கிறதான பெண் இருக்காளே, மனிஷா அப்படின்னா எனக்கு மூலியம் புத்தின்னு அர்த்தம். சினிமாக்காரி பேர் நினைச்சுக்காவா, என்ன மனிஷான்னா புத்தின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற என்னுடைய மனிஷை என்கிறதான பெண் எப்படி ஆகும், ஹீரோ எல்லாம் பேர் வச்சுக்கணும்னா தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாம் பரட்டி பார்த்தோம்னா புதுசா சூப்பரா பேர் கிடைக்கும். சூப்பரா பேர் தான் கிடைக்கும், ஹீரோயின் கிடைக்க மாட்டா. மனிஷா அந்த புத்தியானது என்ன பண்றதுன்னா எம்பெருமானுடைய மகாத்மியத்தை கண்ட மாத்திரத்தாலே திருவடியை பிடிச்சுக்கணும், திருவடியை தொட்டுக்கணும், திருவடியை ஒத்தி கண்ணுல ஒத்திக்கணும், திருவடியை தொடர்பான வாசனையை முகந்து வளர்க்கணும் என்று ஆசைப்படுவோம். ருக்மணி தாயார் சொன்னாங்க, சொன்னேன் இல்லையா, உன்னையே தாயார் சொல்லியிருக்கேன், உன்னுடைய திருவடிய தொட்ட முகந்து பார்த்த ஒரு பெண் அதுக்கப்புறம் இன்னொரு புருஷனை கண்ணால கூட நினைச்சு மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னா. ஏன்னா அந்த திருவடியினுடைய பௌக்கியத்தை அவ்வளவு வசத்தையா இருந்ததுன்னா அத்வக்ஸ்வரோரணக கைசபினந்தவந்தர் பக்தி ரக்த கிருமி விக்கப வித்தவாதம் ஜீவச்சவம் பஜதி காந்தமதிர்விமூಢ யாதே பதார்ந்த மதிகிரதி. கண்ணாவுடைய திருவடி தாமரையை முகந்து பார்க்காத பெண் தான் இன்னொரு புருஷனை இந்த பரவாயில்ல இந்த வரன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாளாம். அப்ப அந்த மாதிரி திருவடியை முகந்து பார்க்காம இருக்கிறதுனாலதான் இன்னொரு வரனை கல்யாணம் பண்ணிக்கிறாளாம் பெண்கள். கண்ணனுடைய திருவடியை முகந்து பார்த்திருந்தா அப்புறம் அந்த பெண் இன்னொரு வரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம், மாட்டவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, எந்த வரணும் மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு
அப்படின்னு தாயார் சொல்றா, ருக்மிணி தாயார் சொல்றா. தாயாருக்காக இருந்தாலும் பெருமாளுடைய திருவடி பரம போக்கியமா இருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனிஷையாங்கிற பெண்ணானவள் என்ன பண்றான்னா, பாதாம்போதித்த தொட்டு தொட்டு பார்க்கிறான், அப்படியே தொட்டு பார்க்கிறா. ஏற்பட்ட திருவடிகள்னா அன்பு உலகம் வளர்ந்த திருவடிகள், தென்னிலங்கை சற்ற திருவடிகள், தொன்றச்சரமுடைத்த திருவடிகள், திருவடியை தொட்டு தொட்டு பார்க்கிறான். பார்த்தார் பரம போக்கியமா இருக்கு. ஐயோ, நாம் தொட்டாலும் கன்றி போகும்படியானதான சுகுமாரியமா இருக்கு. அப்படின்னு தொட்டாலே திருவடி கண்ணி போகலாம். அந்த மாதிரியான சுகுமாரமான திருவடியம், அவ்வளவு மென்மையான திருவடிகள் தான். ஆனா இருந்தாலும் வீரத்திலையும் பலத்திலையும் சக்திலையும் குறைஞ்சது கிடையாது. எப்படின்னா, தாயார் தொட்டா தாயாருடைய திருக்கரத்துக்கு, தாயாருடைய திருக்கரத்தை விட மென்மையா காட்டுமா அந்த திருவடி. அதே மாதிரி யுத்தம் முதலான இடங்களை பார்த்தோம்னா அதே வசதி எப்படி இருக்கும்னா படுகோரமா இருக்குமா, படு கடோரமா இருக்குமா, அப்படி கரடங்களோட இருக்குமா. ஒரே வசுவுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கும். பகவத் விஷயத்துல அந்த மாதிரி பெருமையை சொல்றா. நமக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. எப்பவும் ஒரே ஒரே இதுதான். நமக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எப்படி அந்த மாதிரி ஒத்துக்க முடியுமான்னா ஒத்துக்க முடியும் சுவாமின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் பகவத் விஷயத்துல வரும். பத்துடையடி அவற்கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் சத்ருநாமக்கம் ஜோதி அப்புறம் ஜோதிகள் அபுத்தம் கபே அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மணன் அடிச்சு போட்டுட்டான் ராவணன். தூக்கிட்டு போய் முதல்ல இவனை ஜெயில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்குறானா. தூக்கினா தூக்கவே முடியலையா. விழுந்து கிடக்கிற லக்ஷ்மணன் தூக்கவே முடியலையா. என்னடா அது எப்பேற்பட்டது இது, கைலாச மலையே தூக்கியாச்சு, இந்த லக்ஷ்மணனை தூக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வேத்து போய் அவமானப்பட்டு போயிடுச்சு. இனிமேலும் இந்த தூக்க முடியலன்னு 4 பேர் பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். அவன் தூக்குறான்றதை பார்த்துட்டு ஓடி வந்தாரான். ஹனுமான் ஓடி வந்தாரான். ஓடி வந்தோடனே இவன விட்டு போயிட்டானே, ஐயோ நம்ம பிரபு அடிபட்டு கிடக்கிறாரேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து தூங்கினாங்க. எப்படி தூக்கினான்னா, ஏதோ ஒரு பூமாலையை பைலான் தூக்குற மாதிரி தூக்கினாராம் சுவாமி. ஏன்னா இது ராவணனாலே தூக்க முடியும், மலையை தூக்கின ராவணனாலே தூக்க முடியாது இந்த லக்ஷ்மணன், எப்படி ஆக்க முடியாது ஹனுமான் தூக்கினவனு எப்படி பூமாலையை தூக்குற மாதிரி தூக்க முடிஞ்சதுன்னாங்க. இந்த வஸ்துவை எப்படியான சுவாமி, அது பகவத் விஷயம்னா அப்படிதான். ஒரே வஸ்து ஒரு விஷயத்துல சாஸ்தா இருக்கும், ஒரு விஷயத்துல ரொம்ப ஹார்டா இருக்குமா. தாயாருடைய திருக்கரத்துக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஸ்தா இருக்கான் சுவாமி. அதனால தொட்டு பார்த்த வார்த்தைனாலே கண்ணி போவதான திருவடிகளை எப்படி சொல்றான்னா அப்படின்னா பொதுவா தொட்டு பார்க்கிறான். அது தொட்டா ஆனந்தமும் வேண்டி இருக்கு, ஆனா தொடாமல் இருக்க முடியல. தொட்டாலும் கண்ணி போறது சுவாமி. பாதாம் ரோதம் ஸ்புருஷதி அப்படின்னு அடுத்து பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம். அது திருவடிகளுக்கு மேலே இருக்கிறதா. திருவடிகளை தொட்டு பார்த்தா, திருவடிகளை தொட்டு பார்த்தா இன்னும் தொட்டா பெருமாள் அப்ஜெக்டே பண்ணலையாம். பெருமாள் அப்ஜெக்ட் பண்ணணும் இல்லையோ, யார் நீ, எந்த பெண்ணி, என்னையே தொட்டு பார்க்கிற, தூர போன்னு சொல்லணுமோ இல்லையா. பெருமாள் அப்ஜெக்டே பண்ணலையா. பார்த்தாராம். தொட்டு பார்த்த உடனே பரவாயில்ல, பெருமாள் அப்ஜெக்ட் பண்ணல, இந்த பெருமாள் இன்னும் கூட தொட்டு பார்க்கலாம், இன்னும் தொட்டு பார்க்கலாம்னு தோணித்தான். இந்த பெண் தொட்டு பார்த்தாலும் என்ன தொட்டு பார்த்தான்னா, அது திருவடியிலிருந்து அடுத்த தொகத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அது திரும்ப அந்நாளில் தொட்டு பார்க்கலாம். அதான் சொல்றாரு, கணக்கால்களை தொட்டு பார்க்கிறான். பாதாம் போஜம் புஜதி பஜதே பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம். ஜங்கம்னா அடுத்து கணக்கால்களை தொட்டு பார்த்தானா, அது தொட்டு பார்க்கிறா. ரொம்ப சௌக்கியமா இருக்கு. ஏற்கனவே முன்ன அனுபவிச்சாரு பாருங்க, 3வது ஸ்லோகத்துல அனுபவிச்சதெல்லாம் பிரத்யட்சமா அனுபவிக்கலாம் போல இருக்கு. ஜங்காம் திருவடியை தொட்டு பார்த்தா, திருவடிக்கு மேலே இருக்க திருக்கணக்கால்களை தொட்டு பார்க்கிறா, ரொம்ப அனுபவிக்கிறா. தோட ரொம்ப சௌக்கியமா இருக்கு. இந்த வஸ்துவனுடைய சுவாவம் எப்படின்னா, ஆனந்த வஸ்து அபராகிருதமான வஸ்துவா, அதனால அது தொட்டாலே பிறந்த சௌக்கியமா இருக்கு. அந்த சௌக்கியம் எல்லாம் அதை அனுபவிக்கிறவர்கள் தான் தெரியும். நம்ம பாதை வெறும் வெற்றுக்கண்டாலே பக்தி இல்லாம ரொம்ப
விரக்தியோட பெருமாளை சேவிச்சுட்டு வருவாருன்னு தெரியாது. சுவாமி நான் தான் ரொம்ப பக்தியோட தான் பெருமாளை சேவிக்கிறேன், ரொம்ப ரசிச்சுதான் பெருமாளை சேவிக்கிறேன்னு ஆனாப்பட்ட நம்மாழ்வாரே கடைசியில் என்ன சொன்னார், நான் இன்னும் ரொம்ப ஆசையோடு தான் பெருமாளை அனுபவிச்சு திருவாயூர் சொன்னேன்னு சொன்னேன். இப்பதான் தெரியுது நான் சொன்னதெல்லாம் விரக்தியோட பெருமாளை அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுது. என்னது பகவத் விஷயத்திலேயே விரக்தி அப்படியாவது என் மனசு இப்பதான் தெரியுது. பெருமாள் என்ன ஆசைப்படுறத பார்த்தா ஆசைன்னா எப்படி இருக்கணும்ன்றது பெருமாளை வச்சுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் தான் ஆசைப்பட்டு பெருமாளை சேவிக்கிறேன்னு நினைச்சேன். இல்ல நான் ஆசைப்பட்டு பெருமாளை சேவிக்கல, சரிதான் பெருமாள் வாண்டான்னு எண்ணம் இல்லாம சேவிச்சேன், அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான், அது அத்வேஷம் தான் சுவாமி, பக்தி கிடையாது அப்படின்னு. அதனால நாம தான் சேவிச்சோன்னா அத்வேஷத்துக்கும் சொல்லிக்கணும், எவ்வளவு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு பெனிஃபிட்டுக்காக பெருமாள் சேவிக்கணும், அவ்வளவுதான் சொல்லணும். சுவாமி தேசிகன் அப்படி இல்லையோ. அதனால அது ஆனந்த வஸ்துவான அப்படின்னால ஆனந்த வஸ்து அனுபவிச்சுட்டு அபரிமிதமான ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்தை சொல்ற திருவடியை தொட்டேன், திருவடிக்கு மேலே என்ன சொன்ன திருக்குசரும் சார்ந்தார்களை தொட்டு பார்த்தேன், திருநாள் ரொம்ப ஆனந்தமா இருக்க. அதுக்கு இதான் இப்ப முதல்ல சொன்னேன், முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்ரீரங்கபத்துருமாம் அவ்யாத்த அபயமுந்திரிதாக பிராய அந்த ஆரம்பத்தில் தியான ஸ்லோகம் சொன்னேன். பிராயா பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம், அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லலை. இப்ப தேவர் நான் இப்ப சொல்றது சயனத்தில் இருக்கிற பெருமாளை, தேவர் சொல்றது உற்சவமூர்த்தியை சொல்றாரு. அதனால உற்சவமூர்த்தியை பத்தி அடுத்த ஸ்லோகம் வரும். இப்ப சயனத்தில் இருக்கிற பெருமாளை சொல்றார். அது திருவடியை தொட்டார், திருவடியை தொட்டார் ஆனந்தமா இருந்து. அதுக்கு மேலே திருமணங்களை தொட்டுவார். அதுக்கு மேல என்ன ஊரொன்றே திருத்துறைகளிலே பெருமாள் தாயாருடையதான மனிஷா என்கிற தாயார் தேசிக நாயகி. அந்த தேசிக நாயகி என்கிறதான தாயார் பெருமாளுடையதான திருத்துறைகளை அனுபவிச்சு பார்த்தாலாம். அப்படி இருக்குன்னா ஊருத்வந்து விலகதி அப்படின்னு அதுல போய் ஒட்டி கொடுத்தான் மனசு. அவர் ஒட்டி கொடுத்து அப்படின்னு அதுக்கு மேல என்ன சொல்றேன்னா சனை அங்க போனா விட்டு நிமிஷானது மெல்ல 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 அதுல ஒரு நிமிஷத்தையும் விட முடியாம அதை இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சானது. சனைனா அப்படின்னு அதுக்கு திருநாதிகமாக அனுபவிச்சாலாம். திருநாதி அனுபவிக்கிறார். திருநாதி எப்படி இருக்கு அப்படின்னு அது ஒரு சுழல் போல இருக்கு. அந்த சுழல் எழுந்திருக்க முடியாது சுவாமி. அப்படியான சுழல் போல இருக்காம சுழல் ஆழமா இருக்க சுழல். அதுபோல இந்த சுழல்ல எழுந்திருக்க முடியாது சுவாமி. அந்த மாதிரி ஆழமான சுழலா இருக்கும். அதனுடைய சௌந்தரியத்தை மாத்திரம் சேவிச்சுட்டு இருந்தாலே ஆத்மாவானது இன்னொரு வஸ்துவுக்கு போகாது. அப்படியானதான் அழகான இது. அந்த அழகையும் இரு வந்தாராம். அதுக்கு வக்ஷசி ஆஸ்தே இருக்க ஒவ்வொரு கிரியாபதத்துக்கும் அவ்வளவு அர்த்தம் சொல்றோம். வக்ஷசி முதல்ல என்ன சொன்னார், பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய சிந்தாம் ஊருத்வந்தே விலகதி சனைஹி உத்வமந்தேதி வக்ஷஸ்யாஸ்தே அப்படின்னு பக்ஷசில இருந்து ஆஸ்தே. இதுலயே பரசைபதம் ஆத்மனை பதம் அதெல்லாம் ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுல பரசைபதம் படிச்சே பெருமாளுக்காக, ஆத்மனை பதம் படிச்சே தனக்காக. இந்த அனுபவத்தெல்லாம் சொல்றாரு. எப்படி நான் பாரும்போது முதல்ல என்ன பாதாம் போஜம் ஸ்பிருஷதி அப்படின்னு. பிரசித்தின்னா என்னது, பிரசித்தி பிரசித்தினா பரஸ்மை பதம். பரஸ்மை பதம் இன்னொருத்தருக்காக இருக்கும், ஆத்மனை பதம்னா தனக்காக அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்க 8 கிரியாபதத்திலையும் அன்மைய முடியும். ஒன்னொன்னுக்கும் சுவாரஸ்யம். ஆதாம் போஜம் சுரசதி அப்படிங்க. திருவடியை தொட்டு பார்த்தா என்ன தோணிச்சு அப்படின்னா எம்பெருமானுக்கு மங்களாசாதனம் பண்ணணும்னு தோணித்தான். அதனால திருவடியை தொட்டு பார்த்தது யாருக்காக அப்படின்னா பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண முடியாத மனோபாவத்தை கொடுத்து தொட்டு பார்த்தது ஆத்மா பெருமாளுக்குன்னு மாற்றி விட்டுருத்தாரு.
அதனால பரஸ்மைபதம்னு பேர். அது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் உண்டு. இந்த இருக்கிற 8 கிரியாபதத்திலையும் உண்டு. ஆத்மநேபதம் பரஸ்மைபதம் உண்டு. அதுல எப்படி இருக்கா பஜதே ரங்கநாதஸ்யம் பஜதேன்னு போட்டார். சுவாமிக்கு தெரியாத பஜத்தின்னு கிரியாபதம் இருக்குன்னு அவருக்கு தெரியாத அவரே சுவாமி பஜதேன்னு போட்டார் அப்படின்னு. பஜதே பஜதேன்னா தனக்காக நஷ்டம், தனக்காக தன் சந்தோஷத்துக்காக நஷ்டம். பரஸ்மைபதம்னு சொல்லச்சே அவனுடைய உகப்புக்காக நஷ்டம். பஜத்தை ஆத்மநேபதம் சொல்லச்சே தன்னுடைய சந்தோஷத்துக்காக நஷ்டமாகுது. அந்த திருவடியை தொட்டு பார்த்து அந்த பெருமாளுடைய உகப்புக்காக திருவடியை பிடிக்கணும். பெருமாளுடைய ஒரு ஜீவாத்மா எதுக்கு சரணாகதி பண்றான்னு அது தன் உகப்புக்காக இல்ல இல்ல இந்த சுவாமிக்கு நாம் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை விளைவிக்க வேண்டாமா? என்ன சந்தோஷம் எது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும்னா ஒரு பொருளை கொடுத்தாளா, ஒரு புஷ்பத்தை கொடுத்தாளா, இல்ல மாலையிலே ஒரு திருவடியிலே ஒரு ஸ்வர்ண மாலையை கொண்டு போய் சேர்த்தாளா, என்ன அந்த திருவடியிலே தன்னை கொடுத்தா பெருமாளுக்கு திருப்தியா இருக்கும். அதனால அந்த ஸ்பர்ஷத்தின்னு சொல்லச்சு என்னன்னா நாயிகையானவள் எதற்காக எம்பெருமானை தான் திருவடியிலே தொட்டு பார்த்தால் தன்னை கொடுத்தால் அவனுக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற ஆசையோட தொட்டாலும். அதனால அந்த ஸ்பர்ஷத்தின்றது பாசனைகளும் போகுது. அதே மாதிரி பஜதே அப்படி. அடுத்தது கந்தைன்னு சொன்னாங்க அந்த கணைக்கால அப்படியே பிடிச்சிருந்தாங்க. கணைக்கால எதுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா தனக்காக பிடிச்சிருந்தாங்க. ஏன் சுவாமி தனக்காக பிடிச்சிருந்தாங்கன்னா அது சத்தியமா தனக்காக பிடிச்சிருக்கு. அதை விட்டு போகக்கூடாது. அப்படி அது விலங்கிட்டு பிடிச்சார் போல விலங்கிட்டு கணக்கால விலங்கிட்டு பிடித்தார். எதுக்கு விலங்க போறது அப்படின்னு தன்னை விட்டு நீங்க கூடாது நாயகன் அப்படிங்கிறனாலே அப்படியே விலங்கிட்டு பிடிச்சிருந்தாலாம். ஊருத்வந்தே விலகரிசனை விலகரிச ஊர்தான் அதுக்கு மேல திருத்தோ தொடைகள் அனுபவிச்சு அப்படின்னு அதுக்கு பரஸ்மைபதம் போட்டாரு. பல பெருமாளுடைய உகப்புக்காகன்னு சொல்லி பரஸ்மைபதம் போட்டு எங்கெல்லாம் பரஸ்மைபதம்ங்கிறதோ அங்கெல்லாம் பெருமாளுடைய உபக்கம் பக்ஷாஸ்தே அப்படி. இது ஆத்மநேபதம் போடுறாரு. இதற்காக தன்னுடைய உகப்புக்காக பக்ஷாஸ்தே திருமார்பிலே போய் வந்தான். திருமார்பிலே வந்தது யாருக்காகன்னா அது தன்னுடைய உகப்புக்காக பெருமாளை தன்னுடைய மார்போரை அனைத்து கொள்ளணும் என்ற ஆசையினாலே போய் அனுப்பிச்சுண்டாலாம். அந்த அணைப்பை சொல்றது பக்ஷாஸ்தே அப்படி. பக்ஷதி பிராட்டி இருக்கும் திருமார்வாச்சு, கௌசலம் இருக்கும் திருமார்வாச்சு. அப்ப இந்த பிராகிருதிங்கிறதான தத்துவத்துக்கு அபிமான தேவதையா இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிறதான ஸ்ரீவத்சம் இருக்கக்கூடியதான திருமார்வாச்சு. அழகான மங்கையினாலே சொன்னவாளையினாலே அலங்கரமான திருமார்வாச்சு. அந்த திருமார்வை என்ன அது அனுபவத்துக்காக அனுபவிச்சுட்டான். தாயார் அனுபவிச்சார், பெருமாளுடைய அழக அனுபவிச்சார். அந்த திருமார்பு தனக்கு வேணும்னு சொல்லி பக்ஷாஸ்தே அந்த வலதி புஜயோரம் அங்கேயம் மனிஷா வலதி புஜயோஹோ. அந்த திருக்கரங்களிலே சுத்தர் தான் இருக்கு. திருக்கரங்களிலே சுத்தரா அந்த பெண்ணானவள் தன்னுடைய நாயகனை இரண்டு தன்னுடைய திருக்கரத்தால் எப்படி சுத்தி பிடிச்சுப்பாரோ அவருடைய சுத்தராளாம். அதான் அந்த வலத்தின்னு போட்டாரு. வலதி புஜயோரம் அங்கேயம் மனிஷா என்னுடையதான இந்த புத்தியானவள் என்ன பண்ண பக்திராதிக்யாம் எம்பெருமானுடையதான திருமுகத்தினுடையதான அழகையெல்லாம் பருகிறது. எப்படி பக்திராதிக்யாம் அப்படியே குடிக்கிறது சுவாமி அப்படின்னா எப்படி குடிக்கிறது அப்படின்னா எச்சில் பட்டரா இருப்பதுனாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏழு சிலருதான் எச்சில் பட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்றா. எப்படி ஆக்கும் நல்ல பழம்னா அது பிள்ளையினுடைய எச்சில் பட்டு இருந்தா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாரோ அதுபோல எம்பெருமானுடையதான திருமுகம் எச்சில் பட்டதான திருமுகமாம். எப்படி ஏற்பட்டதா எப்படி யாருடைய எச்சில் பட்டிருக்கு அப்படின்னா வல்லறிவர்